ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபோர்த் இயர் பிஏ எல்எல்பி 7th செமஸ்டருக்கு எந்த புக்ஸ் வாங்கலாம், எந்த புக்ஸ் வாங்கினா ஈஸியாக இருக்கும், எந்த புக்கில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற முடியும், அப்புறம் எந்த புக்கை எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 7th செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் லா, லேபர் லா 2, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, என்விரான்மெண்டல் லா. ஃபஸ்ட்டு பேங்கிங் லாக்கு வந்து பார்க்கலாம். பேங்கிங் லாக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது பேங்கிங் லா பை அவதார் சிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. நீங்கள் பேங்கிங் லா பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வந்து வாங்க. இதில் ரொம்பவே டீட்டெயிலாகவே வந்துருக்கு. நான் ரீட் பண்ணி பார்த்துருக்கேன், சூப்பராகவே வந்துருக்கு. இல்லை ப்ரோ, நான் எக்ஸாமுக்கு அப்போ தான் வந்து படிப்பேன், இல்லைனா அப்பப்போ படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேங்கிங் லா அண்ட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பை எஸ்ஆர் மைனனி அப்படின்ற புக் வந்து வாங்க. இதில் சைடு ஹெட்டிங்ஸ் நிறையாவே இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இல்லை ப்ரோ, நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான புக்கு தான் வந்து உஷா ஜெகநாதன் கைட். இதை வாங்கினீங்கன்னா இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கியியல் சட்டம் அப்படின்னு விஆர் ஜெயராஜன் அப்படின்னு ஒரு புக் தான் வந்து சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி இருக்க செமஸ்டர்லேருந்து பார்த்துருப்பீங்க, எல்லா புக்குமே பிஆர் ஜெயராஜன் அப்படியே தான் இருக்கும். இதுலேயும் வந்து இந்த செமஸ்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் தான் வந்து பேங்கிங் லாக்கு நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா லேபர் லா 2. லேபர் லா 1 படிக்கிறப்பே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக்கை வாங்கியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன புக்னா லேபர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லா பை எஸ்என் மிஸ்ரா. அப்போ வாங்கலைனான்னு பரவாயில்ல, இப்போ வந்து வாங்கிங்க. இந்த புக் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக், இல்லை ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் புக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதில் அவ்வளோ டீட்டெயிலாக எல்லாமே கிளியராக வந்து இருக்கும். புக்கோட சைஸை பார்த்து வந்து பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம புக் ஃபுல்லாக வந்து படிக்க போகிறது இல்லைல்ல, நமக்கு எந்த டாபிக்ஸ் தேவையோ அதை தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ நான் லேபர் லா 2க்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே புக் எஸ்என் மிஸ்ராவோட புக் தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சட்டங்கள் அப்படின்னு நல்ல தம்பி அப்படின்ற ஆத்தர் எழுதின புக் வந்து இருக்கும். இதில் வந்து லேபர் லா 1ம் சரி 2ம் சரி ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் படிப்பேன், அப்போ வந்து எனக்கு படிக்கிற மாதிரி புக் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் கைடை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் புக்லேயே வந்து படிங்க, அதில் தான் வந்து வேர்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்லேயே தான் வந்து இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லாக்கு சாந்தகுமார் அப்படின்ற ஆத்தர் எழுதின புக் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கோட சைஸ் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். கேஸ் லாஸும் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் சிலபஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான், ஒரு 75% தான் வந்து கவர் ஆகும். அப்போ எந்த புக் வாங்கினா ஃபுல்லாக கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் லா பை எஸ்ஆர் மைனனி. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் லாஸும் வந்து நிறையாவே வந்து இருக்கும். சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இருக்கும். ஸ்டாக்ஹோம் டெக்ளரேஷனாக இருந்தாலும் சரி, ரியோ டெக்ளரேஷனாக இருந்தாலும் சரி, நாய்ஸ் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்ன அப்படி எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சட்டம் பை ரஃபேல் ரோமன் அப்படின்ற ஒரு புக்கு தான் வந்து நம்ம சிலபஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி கொஞ்சமாவது வந்து இருக்குது. ஸோ இந்த புக்கே வந்து வாங்கிங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே வந்து இருக்கும். நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். கடைசியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பை சிகே டக்வானி அப்படின்ற புக்கை வந்து வாங்க. இதுவும் வந்து நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ, நான் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிப்பேன், இல்லை அப்பப்போ தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான புக் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பை எஸ்ஆர் மைனனி. இப்போ தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக சட்டம் அப்படின்னு பிஆர் ஜெயராஜன் எழுதின புக்கு இருக்கும், இல்லை ரஃபேல் ரோமன் எழுதின புக்கு இருக்கும். இது போக நான் எக்ஸாம் டைமில் படித்தாலே எனக்கு போதும், நான் அப்போ மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காங்க உஷா ஜெகநாதனோட நிர்வாக சட்டம் அப்படின்ற தமிழ் கைடு வந்து இருக்குது. இதில் வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த புக்கே வந்து வாங்கிங்க. அவ்வளோதான், இதுதான் 7th செமஸ்டருக்கான ரெஃபரன்ஸ் புக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.